வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் தியானிக்கிறோம். சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டிய சொல்ல வேண்டிய செய்தி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எல்லாரும் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் நீ செத்தவனாயிருக்கிறாய். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று சொல்லப்பட்டாலும் நீ செத்தவனாயிருக்கிறாய். கர்த்தரை உயிர்ப்பிக்க வேண்டியிருக்கிறோம். இந்த செய்தி மூலம் எங்களோடு பேசும்படியாக இருக்கிறோம். ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இடத்தை விட்டு செல்ல கத்தரை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. சர்தை சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை முழு சபைக்கு நேரடியாக சொல்ல முடியாது. அதனாலே அந்த சபையினுடைய போதகராக இருக்கிற அவருக்கு சொன்னால் அவர் அப்படியே அந்த சபைக்கு என்ன செய்வார், சொல்வார். அதனாலே சர்தை சபையின் தூதனுக்குன்னு சொல்லிடு. தூதன் என்றால் இங்கே யாரு? போதகன், தூதுவன், மெசஞ்சர்ஸ். இங்கே உள்ளதை கேட்டு அங்கே போய் சொல்றவர் தான் யாரு? மெசஞ்சர்ஸ், தூதன். தூதன் நம்ம இங்கிலீஷ்ல ஏஞ்சல், மெசஞ்சர். ஆண்டவர் சொன்னதை ஜனங்களுக்கு போய் சொல்லுகிற தூதுவர், அதான் தூதன். பாஸ்டர் ஒரு தூதன். ஆண்டவர் சொல்லுகிறதை உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுவதனால் ஒரு தூதன். இங்கே சர்தை சபையினுடைய போதகர்னு சொல்றதுக்கு பதிலாக தூதனுக்கு, தூதன் மெசஞ்சருக்கு, தூதனுக்கு சொல்லுகிறது. எப்பா, உன்னுடைய சபையை கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய சபையின் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த கிரியைகளாம் பார்க்கும்போது நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும், நல்ல உயிருள்ள சபைன்னு பெயர் பெற்றிருந்தாலும் உன் சபை எப்படி இருக்கு? செத்த சபையா இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? உயிர் இருக்கு, ஆனால் செயல்பாடு இல்லை. அதனுடையதான சுருக்கமாக சொன்னால் கோமா ஸ்டேஜில் இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன இருக்கு? உயிர் இருக்கு, ஆனால் அந்த ஆளால எதையுமே செய்ய முடியாது. மூளை செத்துருச்சு, காற்று துடிக்குது. உங்களுடைய சபைக்கு உயிர் இருக்கு, ஆனா அந்த சபையில ஒண்ணு செய்யறது கிடையாது. அந்த சபையார் ஒண்ணுக்கு பிரயோஜனம். இந்த நிலைமையில தான் இன்றைக்கு அநேகருடைய ஜீவியங்கள் இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. கிறிஸ்தவங்க தான் சபை கூட தான் இருக்காரு, ஆனா இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. கோமா ஸ்டேஜில் இருக்கு. ஒரு வேலையும் செய்ய தெரியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்யறது. கோமா ஸ்டேஜ். உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆகவே உன்னுடையதான அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகள் எல்லாம், உன்னை சாகடிக்கிற காரியங்கள், சாகடித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய? ஸ்திரப்படுத்து. கை வர மாட்டேங்குது, கால் வர மாட்டேங்குது, காலை சரி பண்ணு. வாயை சரி பண்ணு, வாயை தோத்திரம் சொல்ல மாட்டேங்குது, வாயை சரி பண்ணு. கையை தட்ட மாட்டேங்குது, வாய் பாட்டு பாட மாட்டேங்குது, வாயை சரி ஸ்திரப்படுத்து. சொல்லிட்டு கீழே சொல்றாரு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக
நிறைவானவைகளாக இல்லை. உன்னுடைய கிரியைகள் நிறைவாய் இல்லை. உயிர் இருக்கு, உன் செயல்பாடு சரியில்லை, ஜெபம் இல்லை. ஜெபம் பண்ணா முழங்கால் போடுறது கிடையாது. அப்படி என்றால் உன் முழங்கால் செத்து கிடக்கு, கால் அசைக்க முடியல, பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, கையை செத்து கிடக்கு, ஆனா உயிர் இருக்கு. சொல்ல புரியுங்களா? ஆகவே உன் கிரியைகள் நிறைவாய் இல்லை, அறகுறையா இருக்கிறது, நல்ல விசுவாசி போல இருக்கிறது. ஒழுங்கா சர்ச்சைக்கு வர்றது கிடையாது, ஒழுங்கா திருவிருந்து எடுக்கிறது கிடையாது, ஒழுங்கா காணிக்கை செலுத்துறது கிடையாது. ஆனா பேருக்கு நான் கிறிஸ்தவன், உயிர் இருக்கு, கிறிஸ்தவன் என்ற உயிர் இருக்கிறது. ஆனால் உன் செயல்பாடுகள் எல்லாம் செத்ததாய் இருக்கிறது. ஒரு மனுஷன்னா காலையில் எந்திரிக்கணும், தன் மேல கடமைகளை எல்லாம் செய்யணும். அதான ஒரு மனுஷனுடைய எந்திரிக்கணும்ல. நானும் எந்திரிக்க முடியாது, கைகால் விளக்காம கிடைக்க. உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? மாசக்கணக்கா கோமால கிடந்து என்ன செய்ய? வருஷக்கணக்காக கிடக்கிருப்ப நிறைய பேர். என்ன சொல்லுவாங்க? மனுஷன் இருக்கிறத விட செத்துட்டா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. எவ்வளவு நாளைக்கு வச்சு வைத்தியம் பண்ண, எவ்வளவு நாளைக்கு வச்சு இந்த சபையை ஓட்ட? ஏதாவது ஒரு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஒரு வாக்கு வந்து உன்னை கைவிட மாட்டேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்கணும், மாப்பிள்ளை செய்கிற தொட்டியெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னை அப்படியே ஆக்கிடுவது நினைச்சாது 2 வார்த்தை சொல்லி அது பார்த்தா நீ காதலை விளங்காமல் கிடக்கின்றது, கோமால இருக்கின்றது. வசனம் சொல்லுங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் குழப்பம். எந்த செய்தியும் சொல்லுங்க ஆவியானவரோடு போராட்டம். அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்லுங்க. சர்தை சபையின் நிலைமைதான் இன்னைக்கு நம்முடைய சபை. சர்தை சபையை போலதான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. உயிர் உள்ளவன பேர் பெற்றும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். அப்ப என்னதான் செய்ய மாட்டோம்? உன் கிரியைகள் 2ஆம் வசனத்தை பாருங்க. நீ விழித்துக் கொண்டு, முதல்ல என்ன செய்யணும்? விழித்துக் கொண்டு, கண்ணை திறக்கணும். கோமா ஸ்டேஜில் இருக்கிற நீ கண்ணையே மூடிக்கிட்டு இருக்காது. நான் எல்லாம் கரெக்டாக இருக்கேன், கண்ணை திறந்துடும். அடுத்தவங்களாம் எப்படி எதிர்த்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்கன்றதை கண்ணை திறந்து பாரு. அடுத்த விசுவாசி எப்படி கரெக்டாக இருக்காங்கன்னு பாரு, கண்ணை திறந்து பாரு. அதான் நீ விழித்துக் கொண்டு, அவங்கள போல நம்மளும் செயல்படணும், அவங்கள போல படுக்கையை விட்டு எந்திரிக்கணும், அவங்கள போல நம்மளும் வேலைக்கு செய்யணும், நம்முடைய வேலைகளை செய்யணும் என்று நீ முதல்ல ஒரு தீர்மானம் எடு. ஒரு நல்ல விசுவாசி மற்றவங்க எப்படி இருக்காங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி பாடுறாங்க, எப்படி ஆராதிக்கிறாங்க, எப்படி கர்த்தருடைய காரியங்களை உற்சாகமா இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி கோமா மாதிரி கிடக்கவே நினைச்சு விழித்து பார்த்து நீயா ஒரு முடிவு எடு. சாகிறதுக்கு ஏதுவான கிரியைகளை இல்லை செய்யும். அன்னூறுவா செத்துக்கிட்டு இருக்க, நல்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ண, அப்புறம் 1/2 மணி நேரம் ஜெபிச்சு, 1/4 மணி நேரம் ஜெபிச்சு, 10 நிமிஷம் ஜெபிச்சு, இப்ப கடைசியில் ஜெபமே 1 நிமிஷத்துல வந்து நிற்குது. ஜெபம் இல்லை. இப்படி செத்து கொண்டு இருக்கிற உன் கிரியைகளை ஸ்திரப்படுத்தி மறுபடியும் 1 ஹவர் ஜெபத்துக்கு போ. முழங்கால நிக்கிற ஜெபம் நிக்கா. உன் கிரியைகளை ஸ்திரப்படுத்து. எப்படி கரெக்டா தசமா வச்ச, இப்ப ஏன் வைக்கிறது இல்லை? உன் கிரியைகளை என்ன செய்ய? இன்னைக்கு முன்னெல்லாம் யாரை கண்டாலும் பார்த்த உடனே சத்தியம் சொல்லுவியே, இப்ப ஏன் வாயை திறக்க மாட்டேன்ற? வாயில கோபமா வந்துருச்சு. யாருக்கு சத்தியம் சொல்றது? சொல்ல ஆரம்பி. உன் கிரியைகளை ஸ்திரப்படுத்து. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்மளை எச்சரித்து சீர்படுத்த போகிறது. ஆமென், அல்லேலூயா. உன் கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கட்டும்?
நிறைவாய் இருக்கட்டும். நிறைய இருக்கட்டும், கரெக்டாக இருக்கட்டும். செவிக்கிறது, பாடுறது, ஆராதிக்கிறது, காணிக்க செலுத்துறது எல்லாத்துலையும் எப்படி இருக்கணும்? நிறைவாக காணப்படட்டும். கடைசியில் அப்படி தான் முடிக்கிறார் 2ஆம் வசனத்தில். தேவனுக்கு முன்பாக உன் கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? நிறைவாக காணப்படவில்லை, இனிமேல் நிறைய இருக்கணும், நிறைவாக இருக்கணும். சிலர் ஜெபிப்பாங்க, சிலர் பைபிள் வாசிக்க மாட்டாங்க, சிலர் பைபிள் வாசிப்பாங்க, சிலர் காணிக்க கொடுப்பாங்க, சிலர் காணிக்க கொடுப்பாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க, ஆத்மா. அப்படி ஒன்று இல்லாமல் இல்லை, எல்லாத்திலும் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். உன் கிரியைகள் நிறைவா இருக்கணும். அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. நீங்க இப்படியே இருந்த செத்தே போவீங்க. செத்து பிழைச்ச ஒரு 4 பேரை சொல்லப்படும். செத்து பிழைச்ச எழுது நியாயாதிபதி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18-19 வருஷம். உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது தாகத்தினாலே செத்து, தாகத்தினாலே தண்ணி தாகத்தினாலே செத்து விருத்த சேதனம் இல்லாதவன் கையில விழ வேண்டுமோ என்றான். தண்ணி தாகத்தினாலே ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கான். தண்ணி தானே நினைக்காதீங்க, பச்சை தண்ணி தானே நினைக்காதீங்க. தண்ணி இல்லாட்டா வாழ முடியாது. ஹலோ, தண்ணி குடிக்காட்டா வாழ முடியும். ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி குடிக்காம, 3 நாள் ஃபுல்லா தண்ணி குடிக்காம செத்தே வரும். என்ன நடந்தது, யாருக்கு என்ன நடந்தது? வாசி அந்த பகுதியில் படிச்சா சிம்சோன் யார்? ஒரு சொல்லுங்க, பெரிய ராட்சதன், பயங்கரமான அபிஷேகம் கொண்டவன், நசரேய விரதத்தோடு தேவனுக்காக பிரதிஷ்டையில வளர்க்கப்பட்டவன். தவம் இருந்து பெற்ற பிள்ளை யாரு? மனவாவும் மனைவியும் செவிச்சு செவிச்சு எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுங்கன்னு தவம் இருந்து பெற்ற பிள்ளை. பெத்தா போதா, அது ஒழுங்கா வளர்க்க வேண்டாம். இந்து பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். யாரு? இந்த சிம்சோன். பெலிஸ்திய பெண்ணாகிய இந்து பொண்ணை போய் லவ் பண்ணான். அவன் மாமனார் மாமியார் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. சொல்லி பார்த்தாங்க, ஏங்க நீங்க வராதிங்க, அவளை இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்கா, அவளை யாரும் அப்புறம் கட்ட மாட்டாங்க, நீங்க வராதிங்க, நீங்களாம் கிறிஸ்தவங்க, நாங்கெல்லாம் இந்துக்கள், எங்க பிள்ளைக்கு இது ஒத்து வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா எவ்வளவு தடுத்து பார்த்தாங்க. யார? சிம்சோன். இவன் ஒத்த கையில் தூக்கி அதில் போட்டுருவாங்க. யார? மாமனாரையும் மாமியாரையும். ஒழுங்க வாசலை விட்டு வெளியே போறீங்களா இல்லையா? அவளை நான் பார்க்கணும். மொட்டு பயலா இருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க. இவன் போன பிறகு வீட்டுக்கு போன பிறகு, ஊருக்கு போன பிறகு நைஸா வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்துட்டாங்க. யார? இந்த பொண்ணு. இவன் வர்றான், வந்து கேட்கறான், எங்க என்னுடையதான காதலி? ஐயோ, அவளை கட்டி கொடுத்தாச்சு, அவள் தங்கச்சி இருக்கு, அவளை வேணா நீ கட்டி கேட்க. நோ, எனக்கு அவள் தான் வேணும். இல்ல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எப்படி நீங்க கட்டி கொடுக்கலாம்? உங்களுக்கு எல்லாம் இது யாரு? எங்க ஊருக்காரங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவனை இங்க வர விடாம கூட சீக்கிரம் இந்த பிள்ளைக்கு அரிசி வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுன்னு ஊருக்காரங்க எப்படியா சொன்னாங்க. இருக்கட்டும், இந்த வாழை சொல்லி போய் வெளியே போய் 300 நரிகளை பிடிச்சி அதுக்கு பூரா வாழை கட்டி தீப்பந்தத்தை கட்டி விவசாயத்தை பூரா அழிச்சு போட்டான். வீடுகள் எல்லாம் எரிஞ்சு போச்சு, விவசாயம் பூரா எரிஞ்சு போச்சு. வந்தாங்க ஊருக்காரங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரும் விசாரிச்சாங்க. அந்த இருக்கால அவன் மருமை என்ன, வருங்கால மருமை. ஓ, அந்த இஸ்ரவேலனா சிம்சோனா, அவனா இப்படி செஞ்சான். இந்த குடும்பத்தை அழிச்சாது, நம்ம ஊரோட அழியறதை விட இவள ஆளு இந்த பேர் அப்படின்னு சொல்லி அருவாள் எடுத்து இந்த மாமனாரை மாமியாரை வெட்டி போட்டாங்க. சிம்சோன் மாமனார் கொண்டே விட்டாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு மறுபடியும் வர்றாரு மிஸ்டர் காதல் மன்னன். யாரு? சொல்லுங்க.
சிம்சோன் வர்றாரு, பைபிளை படிக்க அப்படிதான் இருக்கு, நான் வச்ச வேலை. வர்றான், வந்து பார்க்கறான், என் மாமனார் மாமியாரை யாரு கொன்னது? அவங்களை பதிலுக்கு பதில் கொல்லாம விட மாட்டேன். வந்தான், ரோட்ல ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு கிடைச்சது. கிடைச்ச பெலிஸ்தியரை பூரா அடிச்சு அடிச்சு ஒரே அடியில கழுதையினுடைய ஒரு எலும்பை வச்சு 1000 பேரை கொண்டான். 1000 பேர் கொன்னும் அவன் துடிச்சு துடிச்சு செத்தது போல இப்ப இவன் துடிச்சு துடிச்சு குடிக்க கூட தண்ணி துடிச்சு துடிச்சு வச்சு ஆகிற நிலைமை. இப்ப தண்ணி கொடுக்க ஆள் இல்லை. காதலி போச்சு, வேற ஒருத்தர் கட்டி வச்சிருச்சு. மாமனார் மாமியார் தண்ணி கொடுக்கல, உயிரோடு சேர்த்துக்கிட்டாங்க. இவனுக்குன்னு இந்த பெலிஸ்திய தேசத்துக்கு இடையில ஆனால் அதை போல அப்படியே கிடக்கான். தண்ணி கொடுக்க ஆளுங்க. அவனும் ஏற்கனவே 1000 பேர் செத்து கிடக்கான். அந்த பெலிஸ்திய அவங்கெல்லாம் ஒப்பறி வச்சு அழுதுட்டு அவனை அடக்கம் பண்ணுறதை கிடக்காங்க. இப்போ சிம்சோனுக்கு தண்ணி கொடுக்க இதற்காக சம்பவம். அழுகிறான். என்ன சொல்லி அழுகிறான் தெரியுமா? ஆண்டவரே, நான் இங்கே தண்ணி குடிக்காம செத்தால் இந்த பெலிஸ்தியர்களுக்கெல்லாம் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் ஆயிரும். அவர்கள் கைக்கு முன்னாலே அவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி சாகணுமா? விருத்த சேதனம் இல்லாத ரட்சிக்கப்படாத இவங்கெல்லாம் என்னை பார்த்து ஏளனமா சொல்லுவாங்களே, உங்க நாமத்துக்கு தானே ஆசை. ஏன்னா விருத்த சேதனம் இல்லாதவன் கையில விழ வேண்டுமான்னு இப்ப ரோஷம் வருதே. விருத்த சேதனம் இல்லாத பொண்ணை நீ லவ் பண்ண மட்டும் தெரியுமா? காதலிக்கு மட்டும் விருத்த சேதனம் இல்லாத பொண்ணு வேணும். இப்ப சாகும் போது ஐயோ நான் சாகுறேன். அடுத்த வருஷம் சொல்லுது. அப்பொழுது தேவன் அந்த ஏரியாவுக்கு பேர் லேகி, அந்த லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணி அதிலிருந்து ஒரு தண்ணீர் ஊற்றை வர வைத்து அவன்கிட்ட சொல்றாரு, போய் குடிச்சு பொழைச்சு போ, கிறிஸ்தவனா வந்துட்டியே, கிறிஸ்தவனா பிறந்துட்டியே, அந்த தண்ணியை குடிச்சு பொழைச்சுக்க போ அப்படின்னு அவனுக்காக ஒரு பூமியை பிளந்து நீரூற்றை உண்டாக்கி கொடுத்தான். அவன் போய் அந்த தண்ணீரை குடித்த போது சொல்லுங்க, அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் சத்தம் ஒரு அகலியா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு அகலியா சொல்லுங்க. இதுதான் அவனுடைய நிலைமை. உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் சிம்சோன் குடிக்க தண்ணி இல்லாமல் என்ன செஞ்சு கிடக்கிறான்? செத்து கொண்டிருக்கிறான். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாக கிடக்கிறான், செத்து கொண்டு கிடக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி இல்லைன்னா என்ன ஆயிடுவான்? செத்துருவான். என்ன செய்ய? இந்த கடைசி நேரமாவது அவனை காப்பாற்றி விடணும். ஆண்டவரா பார்த்து இறக்கப்பட்டு பூமியை பிளந்து ஒரு நீரூற்றை உண்டாக்கி குடிச்சு பொழைச்சு போ அப்படின்னு இந்த இன்னைக்கு பார்த்து நமக்கு ஒரு பூமியை பிளந்தது மாதிரி இன்னைக்கு பிளந்து இன்னைக்கு ஒரு செய்தியை தர்றாரு, தண்ணி மாதிரி ஒரு செய்தியை தர்றாரு. இன்னைக்காவது செய்தியை கேட்டு பிழைச்சு போ. நீ இப்படி இருக்காத. ஒரு ஜெபம் இல்லாத வாழ்க்கை, பைபிள் வாசிக்காத வாழ்க்கை, ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாத வாழ்க்கை, ஒழுங்கா திருவிருந்து எடுக்காம, ஒழுங்கா ஆராதனைக்கு போகாம, தசமபா காணிக்கை செலுத்தாம, ஒரு மண்ணு மாதிரி கிடைக்க செத்தது மாதிரி. என் இயேசு இன்னைக்கு கர்த்தர் தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீர் தான் தேவனுடைய வசனமாகிய ஜீவ தண்ணீரை தருகிறார். குடிச்சு உயிரை பெற்றுக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ரோசம் இருக்கணும். பெலிஸ்தியர் கையில நான் என்ன செய்யக்கூடாது? விருத்த சேதனம் இல்லாத கையில நான் அவமானப்பட்டு சாகக்கூடாது. ரட்சிக்கப்படாத எங்க சொந்த பந்தத்துக்கு மத்தியிலே, ரட்சிக்கப்படாத என் இனஜனங்களுக்கு மத்தியிலே, ரட்சிக்கப்பட்ட நான், அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் அவமானப்பட்டு சாகக்கூடாது. நான் சாட்சியா நிக்கணும்னு விரும்புறவங்க மட்டும் ஒரு ஆளிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்க சொந்த பந்தத்துக்கு மறுபடியும் எழும்பி சாட்சியாக வேண்டும். ஆமென். அந்த வைராக்கியம் வரணும். தாவீதுக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சு. 1 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் புஸ்தகம் 24 அதிகாரத்தில் தாவீது ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணாரு? உன் ராணுவ பலத்துல நீ ஜெயிக்கல,
நான் உன் கூட இருந்து உனக்கு ஒவ்வொரு காரியத்தில் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கு நினைப்பு நம்ம ராணுவம் ஸ்ட்ராங்கான ராணுவம், நம்ம ராணுவ பலத்துல ஜெயிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படின்னு சொல்லி ராணுவ ஸ்ட்ரென்த்தை பலப்படுத்தணும். அப்ப எவ்வளவு பேர் இருக்குன்னு சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சான். மிலிட்டரியில எத்தனை பேர் இருக்காங்க, ஒவ்வொரு கோத்திரத்துல எத்தனை பேர் நம்ம ராணுவத்துக்கு யுத்தத்துக்கு வர்றாங்க கணக்கெடுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரம் மாதிரியா கணக்கெடுக்க ஆரம்பிச்சான். கத்தருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்டா இப்படி கணக்கெடுத்தாச்சுன்னா ஓ ராணுவ பலத்துல நீ ஜெயிச்சிருன்னு நீ சொல்றதுக்கா, அப்போ உனக்கு நான் வெற்றியை தரவில்லையா, இருமாவனை உனக்கு சொல்லி அன்னைக்கோட 2 போட்டாரு. யாருக்கு? தாவீது. தீர்க்கதரிசியாகிய காத்த வர சொன்னார். அவர் காற்றா வந்துட்டார். இவர் தப்பு செய்யும் போதெல்லாம் வித்தியாசமான தீர்க்கதரிசி வருவார். அவர் பசைவட்ட பாவம் செய்யும் போது எந்த தீர்க்கதரிசி வந்தார்? நாத்தான் நக்கீரனை போல வந்தார். நீ செய்கிறது தப்பு, நீ செய்கிறது குற்றம் என்று அப்படி தைரியமா சொல்றாரு. யாரு? அதனால தாவீதுக்கு ஒரு மகன் பிறந்த பிறகு நாத்தானே பேர் வச்சார். தாவீது மகன்கள் ஒருத்தருக்கு பேரு நாத்தான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் வீட்டில் படிச்சுக்கணும். இப்ப காத்து தீர்க்கதரிசி வந்திருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, தாவீது ராஜாவே, நீ தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்காமல், தேவனிடத்தில் விசுவாசம் வைக்காமல், உன்னுடைய ராணுவத்தின் மேல் நம்பிக்கை வைத்து கணக்கெடுத்தபடியால் தேவன் உண்மையில் கோபமா இருக்கிறார். உனக்கு 3 விதமான தண்டனை கொடுக்க போகிறார். எந்த தண்டனை என்பதை நீனே என்ன செஞ்சுக்க, முடிவு எடுத்துக்க. ஆனா தண்டனை நிச்சயம். கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தெரியாமல் தப்பு செய்தால் மன்னிப்பார். கிறிஸ்தவன் ஆன பிறகு தப்பு, கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு முன்பு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பு தப்பு செய்தால் மன்னிப்பார். தெரிந்து தப்பு செய்தால் தண்டனை நிச்சயம். அதான் கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி. உலக மக்களுக்கு தெரியாது. வாரம் 6 நாள் பாவம் செஞ்சு 7ஆம் நாள் போய் மன்னிப்பு கேட்டு வந்துருவீங்க. உங்களுக்கு என்ன நல்ல சாமியை புரியணும். நம்ம சாமி எப்படி கோபக்காரன்னு அவங்களுக்கு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வர வலிக்கணும். அவர் அடிச்சாங்க, அவர் அடி தாங்கவே முடியாது. நம்ம ஆண்டவர் எவ்வளவு கரெக்டானவர் நேர்மையானவர் அவங்களுக்கு புரியாது. தாவீதா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் தப்பு தப்பு தான் சொல்லி 3 வித தண்டனை. 7 வருஷம் பஞ்சம். 7 வருஷம் விவசாயம் கிடையாது. 7 வருஷம், 1 வருஷம் விளையாட்டாலே இங்க நாரி போகுது குழப்பம் விலைவாசி. 7 வருஷம் பஞ்சம், 3 மாசம் யுத்தம், 3 நாள் வியாதி. எது வேணும் முடிவு எடுத்துக்க. யார்கிட்ட சொல்றாரு? தாவீது சொல்றாரு. 13ஆம் வசனத்தில் படிச்சுக்க. 7 வருஷம் பஞ்சம், 3 மாதம் யுத்தம் சத்துருக்களோட, 3 நாள் கொரோனா கொள்ளை நோய், மருந்தே இல்லாத நோய், கொரோனா நோய். என்ன செய்ய போற? எது வேணும் உனக்கு? யோசிக்கலாம். 7 வருஷம் பஞ்சம்னா தாங்காது. ஜனங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு இருக்கு. இது பஞ்சாயத்தை நம்ம தீர்க்கவே முடியாது. ஒரு மழை பெய்யாட்டாலே குளம் நாரி போகுது, தண்ணி கஷ்டம், விளையாது, பஞ்சம். ஐயோ, 1 வருஷமா 2 வருஷமா எத்தனை வருஷம்? 7 வருஷம். ஐயோ, இது ரொம்ப ஆபத்தானது, அது வேண்டாம். அடுத்து 3 மாதம் சண்டை, சத்துருக்கள். எங்கே போனாலும் எல்லா சத்துருக்களும் படையெடுத்தோட நீ தோத்துக்கிட்டே இருப்ப. எவை எப்படி வெட்டி போடுவாய், எப்படி கொள்ளையடிப்பானே தெரியாது. ஐயோ, விருத்த சேதனம் இல்லாத இவங்க கையில விழுந்து சாவதை விட அடுத்த சான்ஸ் நமக்கு, அடுத்த சாய்ஸ் சூஸ் பண்ணணும். அடுத்த சாய்ஸ் என்னது? 3 நாள் கொள்ளை நோய். வெளிச்சது தெரியாது, வெளுத்தது தெரியாது, 3 நாள் போனது தெரியாது. கழுத இதையே முடிவு எடுப்போம் சொல்லி அவர் முடிவுக்கு வந்துட்டார். எது? 3 நாள் வியாதியிலே கொரோனா வந்தது தெரியல, போனது தெரியல, அது மாதிரி போகணும் தெரியாது. 3 நாள் வியாதியே எனக்கு கொடுத்துருங்க. யார் சொல்றாங்க? தாவீது சொல்றாங்க. ஏன் இதை சூஸ் பண்ணுகிறார்? அவருக்குள் இருந்த வைராக்கியம், நான் யுத்தம் பண்ணி தோற்று போய் அவமானப்பட்டு விருத்த சேதனம் இல்லாதவர் கையிலே சாகிறதை விட ஒரு நோயாளியா கிடந்து விட செத்து போயிருக்கு. சொல்லுங்க.
இந்த வைராக்கியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு வரணும். நான் விக்கிரகத்தை கும்பிட்டு பேயிட்ட போய் சலுகை வாங்கி அனுபவிப்பதை விட, பேயினுடைய வசதி அனுபவிப்பதை விட, கஞ்சி தண்ணியை குடிச்சிருந்தாலும் நான் கர்த்தர் பிள்ளையா வாழணும் என்ற ஒரு வைராக்கியம் வரணும். அந்த வைராக்கிய சிம்சோனுக்கு விருத்த சேதனைக்குள்ளாதவன் பெலிஸ்தியர் கையிலே நான் சாகவா. இங்கே தாவீது சொல்ற விருத்த சேதனைக்குள்ளாத இந்த பெலிஸ்தியர் கையிலே நான் சாகவா யுத்தம். அப்படி ஒரு வைராக்கியம் இருந்ததினால் கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டாக்கி அந்த சிம்சோனை பிழைக்க வைத்தார். உங்களுக்குள்ள என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு வைராக்கியம் இருந்தால், கர்த்தருக்காக நான் எல்லாவற்றையும் சகிப்பேன், கர்த்தருக்காக நிற்பேன், பரவாயில்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தோத்திரம் சொல்லிக்கிட்டே சாமியின் ஒளிய ஆண்டவரை விட மாட்டேன் என்ற வைராக்கியம் இருந்தால் உங்களையும் பிழைக்க வைக்க ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்குவார். அங்கே ஒரு நீரூற்றை, ஒரு பூமியை பிளந்து நீரூற்றை உண்டாக்கி இந்த மனுஷனை பிழைக்க வைத்தார். இந்த நாள் உங்களை பிழைக்க வைக்க போகிறார். ஆமென். செத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு மறுவாழ்வை, பிழைப்பை, உயிராக்குகிற வேலையை எந்தெந்த காரியத்தில் செத்து கிடக்கிறார். ஒரு வீட்டுக்கு கொத்தனார் வேலை செய்ய போற இடத்துல சாரக்கம்பு விழுந்து தலைகீழ விழுந்து தண்டுவடத்தில் விட்டு இடுப்பு கீழே செயலிழந்து கிடக்காங்க. நம்ம சர்ச்சுக்கு வர விசுவாசத்துடைய தண்ணி அவர் சர்ச்சுக்கு வந்ததில்லை. இப்போ இயேசுவை கும்பிடுறார். போய் ஜோம் பண்ணி சொல்லி இடுப்பு கீழே, கை கால் கையும் வராது, இடுப்பு வராது, இடுப்பு கீழே ஆனால் உருவம் கிடக்கு, பேசுகிறாங்க. கையை தூக்கி காட்டினா தூக்கிட்ட வருது, போட்டால் கீழே போட்டால் டோக்குன்னு கிடக்கு. அவன் கையை குடிச்சு ஜோம் பண்ணி கையெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யும் பொழுது ஆசை. அதுக்கு பிறகு கொஞ்சம் இப்போ என்ன செய்யுது, கை இப்படி அசைச்சுட்டு காட்டுறாங்க. இப்போ கொஞ்சம் கை வருது மாஸ்டர். ஆஹா, கையில் என்ன வர ஆரம்பிச்சிச்சு, ஜீவன் வர ஆரம்பிச்சிச்சு. இது போல எந்தெந்த பார்த்து செத்து கிடந்தோம், ஜபம் பண்ணாமல் இருந்தவங்க இப்போ ஜெபிக்க அப்படி ஆரம்பிச்சிருக்கு. ஆமே, பைபிள் வாசிக்காதவங்க பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கு. காணிக்க கொடுக்காத கையெல்லாம் இப்போ என்ன செஞ்சிடும், தசமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமே, யாரை கண்டாலும் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சுட்டா கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். உன் கிரியைகளை என்ன செய், ஸ்திரப்படுத்து, நிறைவாக்கு. தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய, பழைய மாதிரி கொண்டு வா. ரட்சிக்கப்படும் போது சபைக்கு வந்த போது எப்படி நிற்ப முழங்கல்ல, உபவாசம் கொடுத்துக்கு எப்படி முதலா வந்திருந்த, இப்ப உபவாசம் ஜெபம் கசக்குது. உபவாசம் ஜெபம் நீங்க போங்க, நீங்க எங்க ஒரு நல்லதுக்கா உபவாசம் ஜெபம் கசக்குது, ஜெபம் போச்சு. எப்படி வாங்கியா ஓடி ஓடி வந்தீங்க, இப்ப ஏன் வர மாட்டேங்கிறீங்க, செத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் முற்றுமா சாகுறதுக்கு முன்னாடி கர்த்தர் உன் கிரியைகளை என்ன செய்ய சொல்றார், ஸ்திரப்படுத்து. மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பி, மறுபடியும் பைபிளை எடுத்து வாசி. முழங்கால நின்று பைபிள் வாசித்தீங்களே, இப்ப உட்கார்ந்து கூட பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறீங்களே. உன் கிரியைகளை நீ விரும்பி, இந்த வைராக்கியம், இந்த சிம்சோனுக்குள்ள இந்த வைராக்கியம், தாவீதுக்குள்ள இந்த வைராக்கியம் போல பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு முன்பாக, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முன்பாக நான் அவமானப்பட்டு போயிடக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தால், என் கர்த்தர் இன்னைக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஆமென். இரண்டாவது 1 சாமுவேல் புத்தகம், செத்து விளைச்ச 2வது நபர் 30ஆம் அதிகாரம். ஒன்று சாமுவேல் 30ஆம் அதிகாரம். ஐயோ 11ஆம் வசனமா ஆசி. வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, சத்தம் ஒரு ஆள் வாசிங்க. ஒரு எகிப்தியன் சொல்லுங்க, ஒரு எகிப்தியன்
வெளியிலே கிடக்கிறதை கண்டு அவனை தாவீதினிடத்திலே கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு என்ன கொடுத்தார்கள்? இன்னைக்கு 7ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை, இது 11ஆம் வசனத்தையே வாசிங்க, அப்புறம் சொல்றேன் 7ஆம் வசனம். அடுத்த வசனம் 12. அவனுக்கு கொடுத்தார்கள் அத்திப்பழத்தின் அடையை கொடுத்தார்கள், திராட்சை பழத்தினுடைய கொலையை கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு, சொல்லுங்க, அதை சாப்பிட்ட பின்பு தலையை ஆட்டினார்கள். சொல்லுங்க, என்ன தலையை ஆட்டிட்டு இருக்காங்க? பைபிளை பார்த்து வாசித்து வச்சோங்க. அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது. அவனுடைய உயிர் அவனுக்குள் என்ன வந்துச்சு? அப்படி என்ன இது சாப்பிட்டவன உயிர் வந்துச்சுன்றாரு. எதுக்கு இப்படி கிடந்தான், என்ன ஏது உங்களுக்கு புரியாது. மறுபடியும் சொல்றேன், சிக்கலான இடம். தாவீது சவுல் அரசனுக்கு பயந்து அவனும் அவனோடு சேர்ந்த ஒரு 300 மனுஷர்களும் அவங்கவுங்க மனைவி பிள்ளைகளோட போய் ஒரு ஊர் மாதிரி, குட்டி ஊர் மாதிரி அவன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆம்பளை எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அமலேக்கியர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்படியே ஆடு மாடு மிருக ஜீவன்கள் மனைவி பிள்ளைகள், ஏன்னா ஆம்பளை ஒரு வேலைக்கு போயிட்டாங்களா, வெறும் பொம்பளையே தான் இருக்காங்க. பொம்பளையே பிள்ளையே தான் 50 பேர் 4 கொள்ளையடிச்சு போயிட்டாங்க, கூட்டி கொண்டு வச்சிட்டாங்க. யாரு? அமலேக்கியர். இந்த அமலேக்கியர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் ஒருவன் இருக்கான். அவனுக்கு ஒரு வேலைக்காரன் தான். இந்த அமலேக்கியர் கொள்ளையடிச்சு வந்தாங்களே, இந்த அமலேக்கியர் கூட்டத்துக்கு தலைவன். அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரன் எகிப்திய தேசத்தை சேர்ந்தான். எந்த ஊருக்காரன்? கதைன்னா நல்லா கேட்கணும். எகிப்து தேசத்துக்கு. இந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரனா இருக்கிற எகிப்தியனுக்கு திடீர்னு வியாதி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? வியாதி வந்துருச்சு. வியாதி வந்த உடனே இந்த வியாதிக்கு இவன் பிழைக்க மாட்டான்னு சொல்ல. அப்போ உடனே அந்த அமலேக்கியன் செய்வான், உடனே வச்சு நான் எப்பறம் வைத்தியம் பண்ணிட்டாரு, வேலைக்காரன் தானே, நீ உன் ஊருக்கே என்ன செஞ்சு ஓடி போடான்ட்ட. இப்போ வந்து அந்த ஆளு கையில காசும் இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லாம 3 நாளா சாப்பிடுறதுக்கு அலைஞ்சு வந்து ஒண்ணுமே சாப்பிடாம அப்படின்னு ஒரு ரோட்டோரத்தில் படுத்து கிடக்க. நடக்க கூட என்ன இல்லை. நீங்க 3 நாள் சாப்பிடாம இருந்தீங்க. ஒரு நேரம் பாஸ்டிங்லே என்னென்ன ஐட்டம் உள்ள போகுது. ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க முடியல. விரதம்னு வேறு வச்சே என்னென்ன கூட உள்ள போகுது. 3 நாளா சாப்பிடாம வாழவே. சிம்சன் தண்ணி குடிக்காமலே சாக போனான். இவன் சோறு சாப்பிடாம, சாப்பிட ஒண்ணும் இல்லாமலே சாக போறான். இப்ப சாகர நிலைமையில கிடக்கிறான். இப்போ தாவீதுடைய ஆட்கள் என்ன செய்யறாங்க? யாருதான் கொள்ளையடிச்சுட்டு போனா நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாம் சொத்து சுகத்தையெல்லாம் கொள்ளையடிச்ச யாருன்னு தேடிக்கிட்டு வர்றாங்க. அப்படி தேடிக்கிட்டு ஒவ்வொரு ரோடா தேடிட்டு வரும்போது இந்த ரோட்டோரத்துல ஒருவன் சாகர நிலைமையில கிடக்கான் சாப்பிடாம. அப்ப அவனை கூப்பிட்டு கேட்கிறாங்க. இப்ப வாசிங்க 11ஆம் வசனம். ஒரு எகிப்தியன் வெளியிலே கிடக்கிறதை வெளியில கிடக்கிறான். உடனே அவனை கூட்டிட்டு போய் தாவீதுகிட்ட கொடுத்தப்போ அவன் யாருன்னு விசாரிச்சா கூட பதில் சொல்ல அவனுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுறான், அப்படி சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்ப சொல்லு, நீ யாரு? 13ஆம் வசனத்துல தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன் கேட்கிற. இப்ப சொல்லு, நல்லா சாப்பிட்டா இல்ல, தப்பு வந்துருச்சுல, வாயை திறந்து நீ பேசு. என்ன அவன் சாப்பிட்ட உடனே என்ன வந்துருச்சு? அவனுக்குள்ள உயிர் வந்துருச்சு. அப்ப சாப்பிடாட்டா உயிர் போயிடுச்சு, போயிட்டு இருக்கு. அரைகுறையா இருக்கிற அந்த கோமா ஸ்டேஜ் சாப்பிட உடனே உயிர் வந்துருச்சு. இப்ப கேட்கிறான், நீ யாருடையவன்? அதுக்கு அவன் சொல்றான், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்தை சேர்ந்த எகிப்தியன். ஓஹோ, எகிப்தியனா? யாருக்கு நீ வேலைக்காரன்? அமலேக்கியன். சரி சொல்லு, என்னடா? எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு,
அந்த தீராத வியாதி வந்த உடனே என் எஜமான என்னென்ன செஞ்சுட்டான், கைவிட்டுட்டான். எங்கிட்டு போயிடா செத்து குழச்சிட்டு, எங்கிட்ட செத்து தொலைஞ்சு போகணும், உன் ஊரை பார்த்து போய், இல்லைன்னா எங்கிட்ட செத்து போய் எதுக்கு பண்ணிக்க, இனிமேல் என் வீட்டில் இருக்காதுன்னு கட்டி விட்டான். இதே 3 நாளாக அலைஞ்சு வர ஒன்றுமே சாப்பிடல, சாப்பாடு கொடுக்கவும் வியாதி ஒரு பக்கம், நடக்கவும் பலன் இல்லை, படுத்துக்கிறேன். இவனே கிடந்து அனாதையாக சாகிறதுக்கு சில பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் அப்படியே கிடப்பாங்க, ஒவ்வொரு மூலையில் அப்படியே கிடப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிட முடியுங்களா என்னன்னு கேட்க ஆள் கிடையாது. இப்படிப்பட்ட அனாதைகளை கண்டால் நீங்கள் ஓடி விசாரித்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? சாப்பிட கொடுக்கணும். நம்மளை எவ்வளோ அழகா சாப்பிட வச்சிருக்காரு. என்னைக்காவது அவங்கள பார்த்து சாப்பாடு கொடுத்துருக்கிறா? நானும் என் வீட்டாரும் ஒன்றால் பொங்கி பொங்கி தின்போம். ஏழைகளுக்கு திக்கற்றவர்களை கண்டு ஆதரிக்கும். சரிப்பா சொல்லு என்னடாங்க. அப்ப அடுத்து 14ஆம் வசனத்துக்கு நாங்கள் இங்கே வந்து தென்புறத்தில் இருக்கிற இந்த யூதாவின் மேலே இந்த புறத்தில் வந்து அந்த சிக்லா என்ற இடத்துல போய் சிக்லாத்தை 14ஆம் வசனத்துடைய கடைசி எப்படி சொல்றாரு? சிக்லாக்கை அக்னினாலே சுட்டரித்து போட்டோம். ஆனா பாவிகளா, நீங்க தான் எங்க கொண்டாட்டி பிள்ளைகளா கொள்ளையடிச்சு தீய வச்சு கொடுத்து அக்னினால சுட்டரிச்சது உங்க கூட்டம் தானா? ஆமையா, எங்க ஆளுகிற தம்பி அப்படி எங்க இருக்கான்னு இப்ப மட்டும் சொல்லுவியா சொல்லு. அவன் சொல்றான் பாருங்க, தாதி அவனுக்கு எந்த அந்த தண்டி நடத்திற்கு, தண்டினா அந்த கூட்டம், யுத்தம் பண்ணுகிற கூட்டம், கொள்ளையடிக்கிற கூட்டத்துக்கிட்ட என்ன கொண்டு போவையான்னு கேட்டதுக்கு அவன் என்னை கொல்ல மாட்டேன் நீங்க ஆணையிட்டால் நான் என்ன செய்கிறேன் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்க நல்லா சாப்பிட்டு விவரத்தை சொல்லுவேன். நீங்க கூட்டி கொண்டு போய் அந்த சிக்கல் அமலைக்கு இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்தான். 18ஆம் வசனம் அமலைக்கு காட்டி கொடுத்த போது அந்த 400 வாலிபர்கள் போய் அமலேக்கியர்களை பிடித்து அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் தாவீது விடுவித்து, மனைவிகளையும் பிள்ளைகளை விடுவித்து, கொள்ளை போன ஒன்று கூட குறையாமல் 19ஆம் வசனத்திலே கடைசி வரையில எல்லாவற்றையும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவத்திலே 2 காரியம் உங்களுக்கு சொல்லுங்க. ஒன்று செத்து கொண்டிருந்தவனுக்கு ஆகாரம் கொடுத்த போது அவன் என்ன பெற்றான்? இதே போலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் செத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஜீவ அப்பமாகிய வசனம் எது? வசனம் எது? ஜீவ அப்பம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப வசனம் நம்முடைய ஆத்மாவை பிழைக்க வைக்கும். ஆத்மாவுக்கு உணவு, சரீரத்துக்கு உணவு இட்லி, சப்பாத்தி, பூரி, பொங்கல், இது காலை சாப்பாடு. பிரெட் ரோஸ்ட், பிரெட் ஆம்லெட்டு, இதெல்லாம் என்னது? காலை சாப்பாடு. மதிய சாப்பாடு அது ஏன் கேட்குறீங்க? நைட்டுக்கு இப்படி வெரைட்டிஸா கேட்குது. எதுக்கு? சரீரத்துக்கு. ஆத்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆகாரம் வசனம். தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்துக்குள்ளே போனால் நம்முடைய ஆத்மா என்ன செய்யும்? திருப்தி ஆகிறது. நல்ல ஜெபம் பண்ணா மனசு எப்படி இருக்கு? ஆத்மா திருப்தி ஆகிறது. நன்மை செஞ்சால் ஆத்மா திருப்தியா. உதாரண குணமுள்ள ஆத்மா சொல்லுங்க செழிக்கும். நல்ல உதவி செஞ்சு பாருங்க, உங்க ஆத்மா சந்தோஷமா இருக்கும். ஆமென். இந்த திக்கற்றவனுக்கு, ஏழை மனுஷனுக்கு உதவி செய்கிறாங்க. அதனுடைய பலன் அவங்க எதை இழந்தாங்களோ அதை திருப்பிக் கொள்ள உதவியது. தாவீது அவனுக்கு சாப்பாடு கொடு, அவனுக்கு அப்பம் கொடு, அவனுக்கு அத்திப்பழத்தினுடைய அடைய கொடு, திராட்சை வத்தலை கொடு, கிறிஸ்துமஸ் பழம் என்கிற திராட்சை வத்தலை கொடு,
அவனுக்கு நல்லா குடிக்க கொடு, சாப்பிட கொடுக்க அவன் சாப்பிட்டு அந்த ஏழை திக்கற்ற மனுஷனுக்கு உதவி செஞ்சதுனால அவன் மூலமாய் இவர்கள் இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொள்ள உதவி. அதனாலதான் கர்த்தர் சொல்ல, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். ஆர்சி பைபிள்ல படிச்சா கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். கத்தோலிக்க பைபிள் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே என்ன செய்யறான்? வட்டி கொடுக்கிறான். ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். இந்த ஏழை மனுஷனுக்கு, இந்த எகிப்தியனுக்கு உதவி செஞ்சதுனாலே தாவீது அவனுடைய ஆட்களும் இழந்த பொருட்களை எல்லாம் மீட்டுக் கொள்ள உதவியது. இன்னைக்கு ஒரு உதவி செஞ்சா, இன்னைக்கு நன்மை செஞ்சா, நாளைக்கு அதுக்கு பலன் வரும். ஆமென். என்றைக்காவது அதுக்கு ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கொர்நேலியும் ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம் எடுக்கல, சபைக்கு போகல, நன்மை செஞ்சு வந்தார். அதனுடைய நன்மை பேதுரு பாஸ்டரையே வீட்டுக்கு வர வச்சார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தை வீட்டில் படி. பேதுருவை வீட்டுக்கு வர சொல்லி பேதுருவை பிரசங்கம் பண்ண வச்சு பேதுருவாலை மனம் திரும்பி அங்கே ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றார். அப்படி என்றால் இன்னைக்கு நன்மை செய்தால் நாளைக்கு நமக்கு நன்மை வந்து சேரும். அப்போ புசித்தார், உயிர் வந்தது. வேத வசனம் என்கிற அப்பத்தை புசித்து உங்களுக்கு உயிர் திரும்ப வரும். பைபிளை மட்டும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. பைபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மனுஷனுக்கு, இந்த எகிப்தியனுக்கு அப்பமும் அடை. அப்பம் என்னது? அடை. என்ன அடை? அத்தி பழத்தினால் செய்யப்பட்ட அடையும் திராட்சை வத்தலும் அவனுக்கு. நமக்கு அடைன்றது எது? அப்பமும் திராட்சை ரசம் என்ற திருவிருந்து. அப்பமும் திராட்சை ரசமும் ஆகிய நீங்க திருவிருந்தை எடுக்கும் போது நீங்கள் செத்த நிலைமையில் இருந்தால் கூட கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒருபோது திருவிருந்து அலட்சியம் பண்ணாதீங்க. ஒருபோது திருவிருந்தை அப்பமாய் நினைக்காதீங்க. பயபக்தியோடு திருவிருந்து எடுக்க பழகுங்க. திருவிருந்து எடுக்கிறவன் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கார். திருவிருந்து அசட்டை பண்ணினா இருக்கணும். அப்புறம் பார்த்துக்கிறேன். யார ஏசப்பா பார்த்து சொல்ற மாதிரி அடுத்த வாரம் வரேன், அடுத்த மாதம் எடுத்துக்கிறேன், போயிட்டு வாங்க. அசட்டை பண்ண மனுஷனை விட இயேசு முக்கியம். திருவிருந்து அசட்டை பண்ணாதுங்க. திருவிருந்து எடுக்காதவன் நீங்கள் தேவனை கர்த்தரை அசட்டை பண்ணுகிறேன். நீங்க அவரை இன்னைக்கு அசட்டை பண்ணா நாளைக்கு அவர் உங்களை அசட்டை பண்ணுவார். எப்படியாவது எனக்கு காப்பாற்றி விடுங்கப்பா, இந்த ஒரு வியாதியில் எனக்கு ஒரு தடவை சுகமாக்கி விடுங்கப்பா. டாக்டர்லாம் ஊசி போட்டு கேட்க மாட்டேங்கிறார். அவர் அலட்சியமா போவார். கேட நீ அலட்சியம் பண்ண அவர் உடனே என்ன செய்யறாரு? நாம் பிடித்துக் கொண்டால் அவர் பிடிப்பார், நாம் விட்டு விட்டால் அவர் விட்டு விடுவார், நாம் கடன் பண்ணினால் அவர் கடன் பண்ணுவார். ஆசீர்வாதமும் தீங்கும் நம்ம கையில தான் இருக்கு. நாம் கரெக்டா இருந்தா அவர் கரெக்டா, உண்மை உள்ளவனுக்கு அவர், புனிதனுக்கு, மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு. அப்ப ஆசீர்வாதமும் கெட்டதும் ஆசீர்வாதம் நடக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க உங்களை சரி பண்ணி கொண்டு ஒழுங்காக அந்த எகிப்தியரை போல அப்பமும் திராட்சை வத்தலை சாப்பிட போல அப்பமும் திராட்சை ரசத்தை சாப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை பிழைக்க வைப்பார். சத்தமாக அலையிலேயே சொல்லுவோமா? 3வது செத்து பிழைச்ச நபரை பார்க்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அப்பொழுது அவள் உயிர், உடனே அவள் எழுந்து, பாருங்க, ஆகாரம் கொடுக்க. யார் இது? என்ன நடந்தது? யவீரு என்கிற ஒரு யூத போதகர், ஜெபாலய தலைவர். அந்த ஜெபாலயத்துக்கு கூடி வருகிறவங்களுக்கெல்லாம் அவர் போதனை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல பைபிள் படிச்ச ஒரு விவரமான ஒரு போதகர். அவருக்கு ஒரே மகள், வயசு 12. வயசு 12. 41ஆம் வசனத்தை பாருங்க. ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்று பெயருள்ள ஒருவன் வந்து
இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள். ஆகவே அடுத்த டக்குனு ஐயா என்ன செய்ய தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அப்போ என் மக 12 வயசு மக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி இருக்கும் 12 வயசு பிள்ளைன்னா எப்படி இருக்கும்? டீனேஜ் ஸ்டார்டிங். 12 வயசு பிள்ளை அப்படியே காய்ச்சல் கிடக்கு, சாக கூட கிடக்கு. என்ன வியாதி வந்திருக்கு? 41 கடைசி மரண அவஸ்தை, மரணத்துக்கு எதுவான வியாதி வந்து கிடக்கு, படுத்து கிடக்க பிழைக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. நானும் என்னென்னமோ மருந்து கொடுத்து பார்த்தேன், ஒன்றும் முடியலை, டாக்டர்லாம் பார்த்துக்க முடியாதுட்டாங்க. ஆகவே ஏசப்பா நீங்கள் கிறிஸ்தவ சாமி, நான் யூத மத சாமி போதகர், நீ கிறிஸ்தவ மதத்துக்கு போதகர், நான் யூத மார்க்கத்துக்கு போதகர், நீங்கள் வந்து எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றி விடுங்கன்னு பிரஸ்டீஜ் பார்க்காம வந்து ஆண்டவர் பாதத்தில் 51 வசனத்தை பாருங்க, ஆண்டவர் பாதத்தில் விழுந்து. எப்படி சொல்றீங்க? ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் காலில் விழுந்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு இறக்கம் வந்தது, காலில் விழுந்தோன்னு காலில் விழுந்து கிடங்க. ஒரு போதகர், யூத மத போதகர் வந்து காலம் இயேசு சொல்லுவாரு, சரிப்பா நான் வாரப்பா, வாரு உன் பிள்ளைய எப்படியா காப்பாற்று வாரன்னு புறப்பட்டு சீசர் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் எல்லா ஜாமான்லாம் எடுங்க, நம்ம அங்கே போகணும், இந்த உங்கள் வீட்டுக்கு போகணும். மகளுக்கு ரொம்ப சோமலை, எல்லா ஜாமான் எடுங்க, சீசர்லாம் எடுத்தாங்க. யூதாசு பணப்பையை எடுத்துக்கிட்டா எல்லாத்தையும் எடுத்து போட்டியெல்லாம் எடுத்துட்டு புறப்பட்டு வர்றாங்க, ரோட்டுக்கு வர்றாங்க. அங்கே 12 வயசுல பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அங்கேயும் 12 வயசுல சிறுமி, இங்கே 12 வயசுல. ஏசு ஜபாலயத்துக்கு முத போனது எப்ப? 12 வயசு. இந்த 12 வந்து ரொம்ப முக்கியம். கோத்திர பிதாக்கள் 12, சீசர்கள் 12, வியாதி வந்தாலும் 12. எவையர் மகளுக்கு வயசு 12, இங்க வியாதியும் 12 வருஷம் வியாதி, பெரும்பாடு ஸ்திரீ. அந்த அம்மா குறுக்க வந்து நின்றுச்சு. அந்த அம்மா சும்மா இருக்காம யாருடைய சட்டையை பிடிச்சிருக்குது? ஏசப்பா சட்டையை பிடிச்சிருக்கு. அவர் உடனே என்னை யார் தொட்டது, என் சட்டை இழுத்தது யாரு? சீசர் சொல்ல, ஐயா நாங்கள் தான் மூட்டை முடிச்சோட கூட வந்துக்கிட்டு இருக்கோம், பையன் பேக்கில் தூக்கிட்டு, யாருமே உங்கள் கூட இல்லை, நாங்கள் தான் நிற்கிறோம், ஒருத்தர் இல்லை, சும்மா போங்க நேராக அந்த மனுஷன் பிள்ளைக்காக அழுதுகிட்டே வர்றாரு, சீக்கிரம் போங்க. இல்லை, யார் என்னை சட்டை எடுத்து தெரியாமல் இந்த இடத்துல போங்க. அங்கே வந்து கீழே ஒரு பொம்பளை உட்காந்துச்சு. யாரு அது இழுத்துட்டு உட்காந்துருச்சு. இல்லை, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை உணர்கிறேன், யார் என்று கேட்காம என் சட்டையை பிடிச்சது? இந்த அம்மா மணி சொல் கிடைச்சிருச்சுல, எந்திரிச்சு. உன் விசுவாசம் உன்னை. இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு, உடனே சீசர்லாம் அதட்டுறாங்க. ஏமா ஒரு பொம்பளைக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அவர் சட்டையை பிடிச்சது, நாங்களாம் நிற்கிறோம், உங்களுக்கு தெரியல? வியாதி முடியாது, என் வியாதியை சொல்லப்பட முடியாது. நான் ஒரு தீட்டான பெண், உதிரப்போக்கு தீட்டு. நான் தீட்டான பெண் எப்படி வந்து அவர் பக்கத்தில் வந்து நிற்க முடியும்? அவர் பரிசுத்தமான கிடம், அதனால தான் நான் வெளியாமல் கிடம். சரி இனிமேல் இந்த சூழலை வச்சுக்கிறாரு. அவத்தை இப்போ சோமாயி போச்சு, என்ன எதுக்கு அவர் இருக்கு அப்படி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஊர்ல இருந்து செய்தி வருது. 49 வசனத்துல அப்படி இவர் பேசிக்கொண்டிருக்கையில ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் ஓடி வந்து ஜெபாலய தலைவனாகிய யவீருவை நோக்கி, உம்முடைய குமாரத்தை 12 வயசு குமாரத்தை என்ன செய்து போனார்? செத்தே போனார். பாஸ்டவே ஆர்ஐபி ஆழ்ந்த இறங்கல் செய்து வருது. உன்னுடைய குமாரத்தை மறித்து போனால் இனி இந்த இயேசு போதகரை அவரை வருத்தப்படுத்துறார். அவர் எதுக்கு அவர் சீசர்களோடு ஒரு ஊருக்கு அலைவார் இருந்தார், போய் அவர் கூட்டிட்டு நீங்க இன்னும் அவரை கூப்பிடவே கேட்ட வயசு மறித்துட்டான்னு சொன்ன உடனே எப்படி இருக்கு பெத்த தகப்படுது. நான் அழுதுட்டேன். அப்படி பைபிள் வாசனை எழுது அழுதுருப்பார்ல. நான் அழுதுருப்பேன். அப்பாவே கூப்பிட்டு இந்த பொம்பளையால நின்று யாரு அந்த பொம்பளை ஒரு முறை மறைச்சு போட்டு அதையே என் பிள்ளை செத்து போயிருக்கு.
அதில் ஒரு முறை குறைஞ்சிருக்கு. அப்பவே வர சொன்னா சில காரியங்கள் நமக்கு தாமதமாகுவது மனக்கிலேசமாகிறோம். ஆனால் எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள பழகணும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் இயேசு அவனை பார்த்து எப்படி சொல்றாரு தெரியுமா? 51 சொல்றேன். இயேசு அதை கேட்டு இவனைத்தான் தேற்றுறாரு. யாரு போன்னு அழுகிறான் பாருங்க. யாரு? மாப்பிள்ள வீரு. அவன் தோல்ல கையை போட்டு தட்டி கொடுக்கிறான். பயப்படாத, நீ யாராயிரு, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. விசுவாசம் எப்படி விசுவாசத்தோடு என்னை கூப்பிட வந்தியோ அதே விசுவாசத்தோடு இரு. விசுவாசமா இரு. நீ உன் மகன் உயிரோடு இருக்கும்போதே எப்படி விசுவாசமா இருந்தியோ அதே போல செத்துட்டான்ற பிறகு அதே விசுவாசத்தோடு இரு. நல்லது நடக்கும்போது விசுவாசமா இரு, கெட்டது நடக்கும்போது விசுவாசமா இரு. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. விசுவாசமா இரு. உன் மகன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான் என்ன செய்யணும்? மீட்கப்படுவான். இந்த இடத்துல ரட்சிக்க என்பது என்னது? உயிர் அடைவான். உயிர் அடைவான், ரட்சிக்குவான். பயப்படாது. ஆண்டவரே உங்களுக்கு நான் இருக்கிறேன். எப்படி சொல்லிப்பாரு? சரியா வாங்கட வேகமா எது வேகமாக கூட்டிகிட்டு ஓடிட்டு வர வேகமாக நட்ட வேகமாக ஸ்பீடாக இருக்குது. இப்போ பெரும்பாடு ஸ்திரீ எந்த ஸ்திரீ வந்தாலும் போ சரிங்களா, நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கூட குறுக்க எந்த வியாதிக்காரர் வந்தாலும் இப்போ குணமாக்குற நிலைமையில இல்லை. வேகமாக போவோம் 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 வேகமாக வந்தா 53ஆம் வசனத்தில் இல்லை 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 மறித்து போனான்னு சொல்லி நம்ம 52 எல்லோரும் அழுது அந்த குழந்தையை குறித்து 12 வயசு குழந்தையை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டார். சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அங்க ஒரு கூட்டம் ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு. இப்போ யவீர் வர்றாரு. குழந்தையுடைய தகப்பனை கண்டவுடனே எப்படி அழுவாங்க? ஒரு ஆள் செத்து கிடந்தாங்கன்னா சொந்தக்காரனை கண்டவுடனே நினைச்சுவாங்க தனியாக அழுக வருவாங்க. குழந்தையுடைய அப்பா கூட ஐயோ மகனை காப்பாற்றணும் முடியப்பா, அதுக்குள்ள மகன் போயிட்டாரு ஓடு பொம்பளை ஓட எதிர்த்துக்கிட்டு பொய்ன்னு அழுகுதுங்க. யாரை பார்த்து? கவியரை பார்த்து. பேசினதுக்கு மண்டை காஞ்சி வச்சு. ஏற்கனவே ஒரு மூட்டை அழுதுகிட்டு இருக்கு, இப்ப வேற அழுகு. ஐயோ பேசாம அமைதியா இருங்க. எப்படி சொன்னார் இயேசு? அழாதேயுங்கள், அவள் மறிக்கவில்லை, தூங்கிக்கிட்டு தான் இருக்கா. எப்படி சொல்லி நித்திரையா இருக்கான்னு அர்த்தம். தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அழுகாதே, அப்படி பேர் நிறுத்துங்க. செத்துட்டான்னு அழுதுகிட்டு கிடைக்கு, அவள் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான். இதை சொன்னோம்னா அந்த பொம்பளைகளுக்கு அப்படியே சிரிப்பு வருது பாருங்க. அவள் நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்னதுனாலே அவரை பார்த்து என்ன செய்தார்கள்? இந்த பொம்பளைகளுக்கு ஒரு நிமிஷத்துல அழுக சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல என்ன வருது? இதனாலதான் அழுகிறவங்களை நம்பவே கூடாது. அழுகிறவங்களை நம்ப கூடாது. ஐயோ இப்படி அழுதுறாங்க, அடுத்த நிமிஷமே இந்த அழுகை எங்கிட்டு போய் சிரிப்பு வரும்னே அப்படி சிரிக்குது பாருங்க. அழுத கூட்டம் உயிரை கண்டோடனே அப்படியே அவர் சாகர உயிரோட தான் இருக்கா, அவர் தூக்கிட்டு தான் இருக்கான்னு சொன்ன உடனே அப்படி சிரிக்குது. சிரிக்கவும் வேண்டாம், அழுக வேண்டாம். 50 கூட்டம் வெளியிலே கிடங்க. பொண்ணுடைய குழந்தையோட அப்பா அம்மா எங்க? வெளியே உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வாயா, நம்மளை கூப்பிடுங்க. 3 பேர், பேதர், யாக்கோபு, யோவான். 3 2 5 ஏசப்பாவை சேர்த்து 6 செத்து கிடக்கிற பிள்ளையும் சேர்த்து 7 பூரணம். 3 பேர் மட்டும் 7 பேர் மட்டும் உள்ள ரூம்குள்ள இருக்கணும். கதவை பூட்டி 7 பேர் இருக்காங்க. செத்து கிடக்கிற அவன் ஒருத்தி, மொத்தம் 6 பேர். இந்த பக்கம் 2 பேர் நிற்கிறாங்க, தாய் தகப்பன்னு. இந்த பக்கம் நம்மால் 3 பேர் நிற்கிறாங்க. ஏசுனார் நடுவில் நிற்கிறார். சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சு, அந்த பிள்ளைகளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு, மறித்து போனால் என்று காலையிலேயே மறிச்சு மத்தியானம் வரைக்கும் ஒப்பாரி வச்சிருக்கு. இப்ப இயேசு
சொல்றாரு, அவன் சாகல, தூங்கத்தான் செய்யறான்னு சொல்றாரு. இப்ப கையை பிடிச்சு அவளை உயிரோடு எழுப்பி விட்டான். உடனே அவள் எழுந்து உயிர் அவளுக்குள் திரும்ப வந்தது. அவள் உடனே எழுந்திருந்தான். இப்ப இயேசு சொல்றாரு, அவருக்கு என்ன கொடுங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதே ஸ்டேஜில் தான் நிறைய விசுவாசி அம்புட்டு செத்து கிடக்கு. தூங்குதா செத்ததானே ஒப்பாரி வைக்க வேண்டியது. ஐயோ விசுவாசி போச்சு போச்சு ஒப்பாரி வைக்க வேண்டியது. நல்லா இருந்த விசுவாசி இப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. என் இயேசு இப்படி ஒருவேளை மரித்த நிலைமையில இருந்தால் இன்றைக்கு என் இயேசு உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். சுத்தமா ஜபமே இல்லை, சுத்தமா ஆவிக்குரிய ஜீவியமே இல்லை, எல்லாம் டெப்த் லெவல், கோமா ஸ்டேஜ். ஞாயிற்றுக்கிழமை கையில இங்க எடுக்கிற பைபிள் அவ்வளவுதான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே என் பைபிளை எங்க வச்சேன் பாத்தியலான்றது. என்ன எங்க போக போறோம்? சர்ச்சுக்கு. அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் வரைக்கும் அந்த பைபிளை எடுத்து வாசிக்கல. இதுக்கு பேர் எவீர் மகளை போல செத்து கிடக்கிறீர்கள். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்று செத்த விசுவாசியாக இருக்கிறாய். இன்னைக்கு உன்னை உயிர்ப்பிக்க என் இயேசு வந்திருக்கிறார். அவர் உன் கையை பிடித்து மகளே எழுந்திரு, மகனே எழுந்து ஜெபம் பண்ணு, மகனே நீ எந்திரிச்சு சர்ச்சுக்கு போ, மகளே நீ எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட வா என்று என் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இப்படி அறவுயிராய் கிடந்த தண்ணி இல்லாம சாக போனவன தண்ணியை கொடுத்து உயிராக்கி விட்டாரு சொன்ன. சாப்பாடு இல்லாம அற உயிரா கிடந்த எகிப்தியரை உயிராக்கி சாப்பாடு கொடுத்து உயிராக்கி விட்டார். இங்க முழுசும் செத்து போய் கிடந்த இந்த சிறுமிய உயிராக்கி விட்டுட்டார். நீங்க எந்த நிலைமையில எதனால செத்து கிடைக்குன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு உயிராக்கப்படுவது கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிற வாசி 2 ராஜாக்கள் 13 அதிகாரம். செகண்ட் சர்வீஸ் லேட்டா தானே வந்தீங்க, நானும் லேட்டா தான் முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 13 அதிகாரம் 20 வசனம் 21 வசனம். எலிசா தீர்க்கதரிசி மரணம் அடைந்தான். அவனை கொண்டு போய் நல்ல முறையிலே கல்லறையோடு என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே நிறுத்தி வாசிங்க. மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. தண்டுகள் என்னது? படை, யுத்தம் பண்ணுகிற படை வந்தது. இப்போ அடக்கம் பண்ண போறாங்க. அடக்கம் பண்ண போயில யுத்தம் பண்ணுகிற கூட்டம், அது கொள்ளையடிக்கிற கூட்டம் வருது. தண்டுகள் எதிரே வருகிறது. எது வருது? அந்த தண்டை கண்டு ஒரு மனுஷன் அடக்கம் பண்ண கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப எதிரே எது வருது? தண்டு வருது. தண்டைன்னா என்னது? அடக்கம். இது கொள்ளையடிக்கிற கூட்டத்தை கண்டு இவனை அடக்கம் பண்ற மேட்டரை பார்த்து அடக்கம் பண்ணாம அப்படியே தூக்கி எது மேல போட்டாங்க? ஒரு கல்லறையில போட்டுட்டு அவங்க தப்பிச்ச குளிச்சு ஓடி போயிட்டாங்க. யாரை கண்டு? தண்டுகளை கண்டு. சொல்லுங்க, தண்டுகள். இங்க யாக்கோபு தாவீது கேட்டார்ல, அந்த அமலேக்கு தண்டு எங்க இருக்குன்னு சொல்லுவாயா? நான் வந்து காட்டித்தரேன். அவன் எங்க இருக்காங்க? கொள்ளையடிக்கிற கூட்டம் எங்க இருக்காங்க? நான் காட்டித்தரேன் சொன்னானா? அந்த தண்டுகள் கொள்ளையடிக்கிற கூட்டத்தை கண்டோன்னு அடக்கம் பண்ண வந்தவங்க பணத்தை தூக்கி ஒரு கல்லறை மேல போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. தண்டுகளை கண்டோன்னு. அந்த பணம் யாரு? எந்த கல்லறை என்றால் அது எலிசா கல்லறை. எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சவங்க ஒரு அழிலையா சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஒரு அழிலையா சொல்லுங்க. ஒரு பணத்தை தூக்கிட்டு போறாங்க. எதை? ஒரு பணத்தை தூக்கிட்டு போறாங்க. எல்லாம் பாட்டு பண்ணிட்டு போறாங்க. அங்க கொண்டு போய் அடக்கம் பண்ண போற நேரத்தில் அங்க இருந்து யார் வர்றாங்க? கொள்ளையடிக்கிற மோவாபிய கூட்டம் வருது. வந்த உடனே ஐயோ நம்ம எல்லாம் இருந்துச்சா பண்ணிடுவாங்க சொல்லி கொண்டு வந்த பணத்தை தூக்கி என்ன செஞ்சாங்க? போட்டு உயிர் கிடைச்சா போட்டு ஓடிட்டாங்க.
அந்த கல்லறையில கொண்டு போட்டு போயிட்டாங்க. அந்த கல்லறை யார் கல்லறைனா? எலிசா கல்லறை. இப்ப புரிஞ்சிருக்குமே? ஏதாவது நடிச்சாத்தே புரியுது. இந்த எலிசாவையாவது ஒழுங்கா புதைச்சிருக்காங்களா? அவருடைய கை வெளியே கிடக்கு. எலிசாவின் எலும்புகள் மேல் அந்த பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் சொல்லுங்க பட்டபோது அந்த மனுஷனுக்கு என்ன வந்துருச்சு? உயிர் அடைந்து கால் ஊன்றி போன எந்திரிச்சு நிக்குது. இந்த காட்சியை பார்த்தீங்களா? என்ன அருமையான சீன். புது சினிமாவே எடுத்தாங்க இல்லையா? புது டிராமாவே. பணத்தை தூக்கிட்டு போறாங்க. இங்கே அங்கேருந்து தூக்கிட்டு வராங்க. எங்கேருந்து தூக்கிட்டு வராங்க. வர்ற வழியிலேயே யாரை பார்க்குறாங்க? ஒரு தண்டு மோவாப்பிய தண்டுகள் கொள்ளையடிக்கிற மோவாப்பிய கூட்டத்தை கண்டாங்க. அவங்கள பார்த்த உடனே இவனை அடக்கம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோம்னா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, நம்மளை என்னதான் பண்ணிடுவாங்க, விசாமி இவனை இங்கே தூக்கி போட்டு போயிடும்டான்னு சொல்லி ஒரு கல்லறை மேலே போடுறாங்க. எதை? பணத்தை கல்லறை மேலே போட்டுட்டு கிடைச்சா போது போடுறாங்க. அந்த கல்லறை என்னன்னாட்டா யாருடைய கல்லறை? எலிசாவின் கல்லறை. சரி, எலிசாவை ஒழுங்கா புதைச்சிருக்காங்களான்னு அவர் கை எப்படி கிடக்கு? வெளியே கிடக்கு. அவருடைய எலும்பு வெளியே தெரியுது. இப்போ இந்த போனம் போய் யார் மேல பட்டு கிடக்கு? எலிசாவுடைய எலும்புல போய் பட்டு கிடக்கு. எலிசாவுடைய எலும்பு பட்டு இந்த மனுஷன் என்ன ஆயிட்டான்? உயிர் ஆயிட்டான். செத்தவனாயிருந்து உயிருள்ளவன் என்று சொல்லியும் யாராயிருக்கிறான்? வெளிப்படுத்தல் 3:2 நீ செத்தவன். அப்ப செத்தவன் எப்படியெல்லாம் சாகுறான் பாருங்க. தண்ணி இல்லாம ஒருத்தர் சாகுறான், சாப்பாடு இல்லாம ஒருத்தர் சாகுறான், செத்தே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தவனையும் ஏசு வியாதியினால சாகுறான். இப்போ ஒருத்தன் உயிராகிறான் பாருங்க. தண்ணியை குடிச்சு உயிராகிறான், சாப்பிட்டு ஒருத்தர் உயிராகிறான், உயிர் திரும்ப வந்தது. ஏசு கையை பிடிச்சி அவனுக்கு அந்த சிறுமிக்கு உயிரை வளைக்கிற. இப்போ ஒரு பாஸ்டர், செத்து போன பாஸ்டர் எலிசா பாஸ்டருடைய கை எலும்பு பட்டு ஒரு மனுஷன் அடைகிறான், உயிர் அடைகிறான். அப்படி ஆகுமா? அதுதாங்க எலியா தீர்க்கதரிசி. எத்தனை வருஷம் கழிச்சு? ஒரு வருஷம். ஆசிங்க மறுபடியும் மறு வருஷத்தில் எப்படி சொல்லிருக்கு? எலிசா மரணம் அடைந்தால் அவனை அடக்கம் பண்ணினார்கள். சொல்லுங்க. அப்போ ஒரு வருஷமா எலிசாவுடைய கையை எப்படிதான் கிடக்குது? சொல்லுங்க. கை வெளியே தான் கிடக்கு. ஒரு நாய் வந்து கிடைக்கல, ஒரு நரியை வந்து கிடைச்சிட்டீங்கல. எலியாவுடைய கை அப்படி வெளியே கிடக்கு. காரணம் எலியாவுடைய எலும்புக்குள்ள என்ன இருக்கு? உயிர் வல்லமை இருக்கு. இன்னும் அற்புதம் செய்கிற கை. புரியுதா? புரிஞ்சவங்க வரலையா? சொல்லுங்க. எலிசாவுடைய கை அப்படியே வல்லமையோடு இருக்கு. இப்போ ஒரு பணத்தை கொண்டு போடுறாங்க, அந்த செத்தவ உயிராகிறான். அவன் செத்தவன் உயிராக்க என்ன பாடுபட வேண்டியிருக்கு? லாசர் கல்லறைக்கு முன்னாடி இருந்து இப்போ மன்றாடிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவரே, இவன் உயிரோடு எழுப்புவா வேண்டாமா பிதாவே என்று கேட்டுக்கிறார். அப்படின்னா எலும்புக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. யோபு சொல்றாரு எலும்பு பத்தி. அசிங்க யோபு 20:11 இன்ட்ரெஸ்டா போகுதா? முடிச்சிடுமா? ஆமேன்னு சொல்லி விட்டா அப்படியே போகுது. அசிங்க யோபு இதோட முடிச்சிடும். 2 நிமிஷம் போட்டேன். 20:11 அவன் எலும்புகள் வாழ வயதின் பாவங்களால். பத்தியா? உங்க எலும்புகள்லாம் கரெக்டா இருக்கா? எலும்பு முடிச்சிருவேன். எலும்பு எவ்வளவு அவசியம் பாருங்க. இந்த எலும்புக்குள்ள பூரா எது இருக்குது? வாலிபத்தில் செஞ்ச சேட்டை பூரா அதுக்குள்ளதான் இருக்கு. ஹலோ, வாலிப பருவத்தில் செஞ்ச பாவம் பூரா என் எலும்புக்குள்ளே நிறைந்திருக்கிறது. கோயில கறி வாங்கிட்டு கோயில நல்லி எலும்பு வாங்கி நல்லா குழம்பு வச்சு அந்த நல்லி எலும்பை எடுத்து அப்படி உறிஞ்சினா உள்ள இருந்து என்ன வருது? ஒரு கருப்பா என்ன செய்யும்?
அது கருப்பாக இருக்கணும் வேணான்னு சொல்லுங்க. கருப்புனா வேணான்னு இதை மட்டும் வேகமாக திப்பிங்க. அது எதுக்கு பேர்? அதுக்கு பேர் நினம். என்னது? நினம். எவ்வளவு ருசியாக இருக்குது, எவ்வளோ இனிப்பு, எவ்வளோ இதாக இருக்குது. அந்த எலும்புக்குள்ளே, ஆட்டு எலும்புக்குள்ளே நினம் இருப்பது போல நம்முடைய நம்ம எலும்புக்குள்ள பூரா என்ன இருக்கு தெரியுமா? பாவம் இருக்கு. ஆனா எலிசாவினுடைய எலும்புக்குள்ள என்ன இருக்கு? உயிராக்குகிற வல்லமை இருக்கு. எலிசாவின் எலும்புக்குள்ளே வல்லமை இருக்குன்னா ஏசப்பா எலும்புக்குள்ளே என்ன இருக்கும்? சுகமளிக்கிற வல்லமை. அவருடைய தழும்புகளால். அப்ப எலும்பு அவசியம். இந்த எலும்பு எதுக்கு அவசியம்? முதல் மனுஷனாகி ஆதாமுடைய எலும்புல இருந்து யாரை செஞ்சார்? அதை வேகமா சொல்லி. யாரை செஞ்சாரு? ஏவாளை செஞ்சார். ஏவாளை எலும்பிலே செஞ்சார். மனுஷனை மண்ணிலே செஞ்சார். மண்ணு மண்டையில் என்ன மண்ணா இருக்கு, களிமண்ணா இருக்கு. அதனாலதான் ஆம்பளை பூரா மண்ணு மாதிரி அப்படியே வளைஞ்சு கொடுப்பாங்க. எந்த பிரச்சனைனாலும் ஆம்பளை வளைஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் பொம்பளை பூரா அப்படி இருப்பாங்க. எலும்பு மாதிரி வெறப்பாங்க. அவ்வளோ வீட்டுக்கு வரவே மாட்டேன். கம்முட்டு வெறப்பா நிற்கும். எது? எலும்பு பழையவே. எலும்புகள்லாம் ஒரு அழகியா சொல்லுவோம். நீங்கள் எல்லாம் எலும்புதான். நீ சீக்கிரம் முடிக்க பார்த்து அப்படின்லாம் கேட்குது முடிச்சது. இந்த எலும்புகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே, ஒரு மனுஷனுக்குள்ளே மிக முக்கியம். இந்த எலும்பு தான் ஒரு மனுஷனுடைய ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. ஒரு மனுஷனுக்கு எலும்பு தான் முக்கியம். இந்த தொப்பை இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. புசுக்குன்னு போயிடலாம். 4 நாள் பட்டியை கிடந்தது. தொப்பை போயிடும். ஒட்டாம்பு இப்படி குண்டா இருக்காங்க அப்படி எழுதுவாங்க. சாத்தா மாசம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டி அப்படியே 4 நாள் பட்டினியா போடுங்க. புஷ் அப்படி எங்க போகுதுன்னு தெரியாது. உடம்புள்ள அந்த சாதா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் ஒன்றுக்கு ஆகாது. சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உடம்பு கொடுத்து கொஞ்சம் சதையை கொடுத்து கும்முன்னு முகமாக வச்சுருப்பாரு. அது முகமாக இருக்கிறதுனால அது ஒன்றும் கிடையாது. அது பல்லு வலி வந்தாலும் கொஞ்சம் கும்முன்னு தான் முகம் வரும். அதனால ஒன்றும் பெருசாக நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தண்ணி வண்டிகள் இருக்கும். தண்ணி வண்டி கொஞ்சம் நல்லா தண்ணி குடிக்காத எலும்பு தோலும் ஆயிடுவாங்க. அதனால இதெல்லாம் முக்கியம். எது உண்மையான ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க? ஒரு உயரமானவன் குட்டையானவன் என்று எதுல கணக்கிடப்படுகிறது? எலும்பு தான் முக்கியம். எலும்பு நீளமா இருந்தா வளர்த்தியானவங்களா இருப்பாங்க. எலும்பு குட்டையா இருந்தா குட்டையானவங்களா இருப்பாங்க. ஸோ மெயின் பேசிக் ஃப்ரேம் எது என்றால் எலும்பு தான். அதனால பழைய ஏற்பாட்டில் பூரா எலும்புகளை என்ன செய்தார்கள்? பத்திரப்படுத்துங்க. யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் ஒரு நாள் கர்த்தர் இந்த தேசத்துக்குள்ள கொண்டு போவார். அப்படி போகும்போது என் எலும்புகளை கொண்டு போயிருங்க. யோசேப்பு சொல்றாரு, என் எலும்புகளை கொண்டு போயிருங்க. சோ நாம் எலும்பு தான் முக்கியம். இதே போல கிறிஸ்தவன் என்ற இந்த ஸ்ட்ரக்சரில் எது முக்கியம்? உபதேசம். எலும்பு என்பது எது? கிறிஸ்தவத்துக்கு உபதேசம். ஒரு உபதேசம் சரியா இருந்தால் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த எலும்பு என்ற ஸ்ட்ரக்சர்ல தான் அந்த சபை, அந்த ஸ்தாபனம், அந்த அமைப்பு கட்டப்படும். இயேசு யூதனாய் இருந்து யூத குடும்பத்தில் பிறந்து யூத முறைமையின்படி வளர்ந்தாலும் அவர் ஒரு புது உபதேசத்தை கொடுத்தார். அதுக்கு பேர் தான் என்னது? கிறிஸ்தவம். கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் என்ற ஒரு புது உபதேசத்தை கொடுத்தார். அப்படி என்றால் அவருடைய பழைய வளர்ந்த உபதேசம் யூத உபதேசம், இப்பொழுது அவர் போதிப்பது கிறிஸ்தவ உபதேசம். இவருடைய உபதேசம் சரியா இருந்ததனால் இன்னைக்கு கிறிஸ்தவம் சரியாக கட்டப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்துவின் பிரமாணம். பழைய ஏற்பாடு பிரமாணம் என்னது? அடிச்சா தப்பு, செஞ்சா தப்பு. புதிய ஏற்பாட்டில் நினைச்சா தப்பு. அதனால இவருடைய உபதேசம் ரொம்ப கரெக்டா இருக்கிறதுனால உலகம் இவரை அங்கீகரித்து இந்த கிறிஸ்தவம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு? நினைச்சிருக்கு. உபதேசம் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ரோமருக்கு நிருபம் கடைசி அவசியம். ரோமருக்கு நிருபம் 6 அதிகாரம் 17 அவசியம். பைபிளை மூடிக்கிறோம். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்திற்கு
நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்தினாலே, சொல்லுங்க, உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேசத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு, அப்படின்னா நமக்கு சொன்ன உபதேசத்துக்கு நாம் அப்படி என்ன செய்தோம்? சும்மா பார்க்காத, இப்படி விஷயத்தை குடிக்காத, சாராயம் குடிக்காத, அதை செய்யாத, எதை செய்யாத, சொல்ல உபதேசத்துக்கு அப்படியே என்ன செஞ்சோம்? கீழ்ப்படிய கர்த்தர் நம்மளை ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் உருவாக்கினார். யோவான் 15:3 சொல்றாரு, நான் சொன்ன உபதேசத்தினால எப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். யோவான் சுவிசேஷம் 15:3. அப்போ உபதேசம் நம்மளை ஒரு மனுஷன் என்ன செய்யுது? சுத்தமாக்குகிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன், ஒரு மனுஷனுக்கு ஒரு உபதேசம் ரொம்ப ரொம்ப டாக்டரின், கொள்கை அவசியம். உபதேசம் சரியா இருந்தா எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். கால் இப்படி வழுக்குச்சு, இப்படி பாத்திரம் இப்படி முகத்துக்கு அப்படியே போச்சு, காலுக்கு அப்படியே கால் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா, ஒரு சின்ன இதுக்கே கால் ஒடியுதுன்னா எலும்பு என்ன இல்லை விழுந்து கையை அப்படியே பசிக்கு போச்சு, மாவு கட்டு போட்டுட்டு அப்படின்னா எலும்பு என்ன இல்லை, ஸ்ட்ராங் இல்லை. ஒரு உபதேசம் சின்ன காரியத்துக்கு பின்வாங்கி போய் ஜெபம் பண்ணாம பயிர் வசக்க பின்வாங்கி போகிறான்னா உன்னுடைய உபதேசம் ஸ்ட்ராங்கா இல்லை. நீ உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இல்ல, உபதேசத்துல உறுதியா இருக்கணும். பொட்டு வையன் வாங்க, பூசுன்னு வாங்க, இதை பண்ணணும் வாங்க, தச்சு கழிக்கணும் வாங்க, இதை கிழிக்கணும் வாங்க. நீ இடம் கொடுக்காத. உன் உபதேசத்துல எப்படி இரு? சொல்லு, ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ பெற்ற உபதேசத்துல உறுதியா இருக்கணும். உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தால் நீ கிறிஸ்தவத்துக்குள் சரியாய் கட்டப்படுவாய், இல்லைன்னா சக்தி. இந்த உபதேசம் என்கிற எலும்பு எலிசாவுக்குள்ளே கரெக்டா இருந்ததுனால இந்த எலும்புல போய் பட்ட உடனே இந்த மனுஷன் என்ன ஆயிட்டான்? உங்க மட்டும் உபதேசத்தை சரியா இருந்தா உங்க மேல யார் வந்து உங்களை டச் பண்ணாலும் உங்க மூலமா ஆத்துமாக்கள் உயிர் அடைவது நிச்சயம்.